தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. வங்கி கணக்குகள் திடீர் ரத்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் ரத்தாக போகுது, எதனால, எந்த வகையான கணக்குகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பப்போ புதிய அறிவிப்புகளை வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் சரி வங்கிக்குமே வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு சில முக்கிய மாற்றங்களை அமல்படுத்தி இருக்காங்க. புதிய வழிகாட்டுதலின் படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வகையை சேர்ந்த சில வங்கி கணக்குகள் மூடப்பட வாய்ப்புள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதுமே இப்போ போடக்கூடிய புதிய ரூல்ஸ் அமலுக்கு வந்துருச்சு. அந்த வகையில முதல் அக்கௌண்டா டார்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி கணக்கு, அதாவது 2 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலா எந்த பண பரிவர்த்தனையும் நடக்காத கணக்குகளை தான் டார்மெண்ட் கணக்குகள்னு சொல்றாங்க. இவ்வகை கணக்குகளை தொடர்ந்து கண்காணிக்கப்படாமல் ஹேக்கருக்கு எளிதாய் இலக்காக மாறுது. இதனால இந்த வகையான வங்கி கணக்குகளை மூடலாம் அப்படின்னு வங்கிக்கு ஆர்பிஐ உத்தரவிட்டிருக்காங்க. இரண்டாவதா இன்ஆக்டிவ் கணக்குகள்னு சொல்லக்கூடிய செயலற்ற கணக்குகள். பொதுவாக 12 மாசம் இல்லைன்னா அதற்கு மேல பரிவர்த்தனை இல்லாத கணக்குகளை இந்த மாதிரி இன்ஆக்டிவ் கணக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் தப்பா யூஸ் பண்றதுக்கான அபாயம் அதிகம். மேக்சிமம் ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால ஸோ இந்த வகையான வங்கி கணக்குகளையும் வங்கிகள் மூடலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் மூன்றாவதா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அதாவது நீண்ட காலமா பணம் இல்லாமல் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளையும் மூடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு கேஒய்சியை சரியா புதுப்பிக்கிறது மூலமா உங்களுக்கு இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ அப்பப்போ புதிய அப்டேட்களை வெளியிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 4-5 மாதத்திற்கு முன்னாடி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸை போட்டாங்க. அப்புறம் 2 மாதத்துக்கு முன்னாடி அதை ரூல்ஸை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி அப்படின்றது அப்பப்போ அப்டேட்டுகள் வர்றதை வச்சு தான் தெரிகிற மாதிரி இருக்குது. இதற்கு பெஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க உங்களோட கருத்துக்களை. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.